வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி எழுதியுள்ள கடிதத்தில், புதுச்சேரியின் காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி, கிளிஞ்சல் மேடு பகுதியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என 2 மீனவர்களும் தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேர் என மொத்தம் 15 மீனவர்கள் இந்திய கடல் பகுதியில் கோடியக்கரை அருகே கடந்த 10ஆம் தேதி மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்து இலங்கை அழைத்துச் சென்றுள்ளது. அவர்களது படகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. எனவே தாங்கள் இலங்கை அரசுடன் பேசி கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இடமாற்றம் செய்யப்பட்ட 2 புதுச்சேரி IAS அதிகாரிகள் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சகம் பல்வேறு மாநிலங்களில் பணிபுரியும் 13 IAS அதிகாரிகள் 17 IPS அதிகாரிகளை கடந்த ஜனவரி 28ஆம் தேதி இடமாற்றம் செய்து உத்தரவிட்டது. அதில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவன் புதுச்சேரியில் இருந்து கோவாவிற்கும், மற்றொரு புதுச்சேரி IAS அதிகாரி அபிஜித் விஜய் சௌத்ரி சண்டிகருக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இவர்களுக்கு பதிலாக அருணாச்சல பிரதேச IAS அதிகாரி தல்வாடு புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இடமாற்றம் செய்யப்பட்ட IAS அதிகாரிகள் வல்லவன், அபிஜித் விஜய் சௌத்ரி ஆகியோர் பணி ஒதுக்கப்பட்ட மாநிலங்களில் சேர்வதற்காக புதுச்சேரி துறை பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். துணைநிலை ஆளுநரின் உத்தரவின்படி தலைமை செயலர் சரத் சௌஹான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவை மாநில புதிய அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள திருமுருகனின் பதவியேற்பு நிகழ்ச்சி 2வது முறையாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் பாஜக NR காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சரவையில் 5 அமைச்சர்கள் இருந்தனர். அவர்களில் சந்திர பிரியங்கா நீக்கப்பட்டதை அடுத்து புதிய அமைச்சராக திருமுருகன் நியமிக்கப்பட்டார். அவர் கடந்த 7ஆம் தேதி பதவி ஏற்பார் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் புதுச்சேரி சிறுமி படுகொலை சம்பவத்தை அடுத்து பதவியேற்பு தள்ளி வைக்கப்பட்டது. இதனை அடுத்து மார்ச் 11ஆம் தேதி மாலையில் பதவியேற்பு நடைபெறும் என கூறப்பட்டது. ஆனால் திங்கட்கிழமை பதவியேற்பு நடைபெறவில்லை. இதுகுறித்து அரசு தரப்பில் கேட்டபொழுது பதவியேற்பு நிகழ்ச்சி எதிர்பாராத வகையில் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் 14ஆம் தேதி பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். வில்லியனூர் அடுத்த தொண்டமானத்தம் பகுதியில் போதை தலைக்கேறியதால் வழி தெரியாமல் திருடிய வீட்டிற்கே திரும்பி வந்த பிரபல கொள்ளையனை தர்ம அடி கொடுத்து பொதுமக்கள் காவல்துறையில் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் அடுத்த தொண்டமானத்தம் பள்ளிக்கூட வீதியைச் சேர்ந்தவர் லோகநாதன். இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டின் கதவை உடைத்து பணம் மற்றும் நகைகள் திருட்டு போயிருந்தது. புகாரின் பேரில் வில்லியனூர் காவல்துறையினர் அங்கிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டதில் கடலூர் நெல்லிக்குப்பம் அடுத்த முள்ளிக்கிராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த அறிவழகன் என்பது தெரியவந்தது. இவர் மீது நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்தில் 10க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்கும், ஆரோவில் காவல் நிலையத்தில் 6, கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் 4 கொள்ளை வழக்குகள் உள்ளது என்பது தெரியவந்தது. இதனிடையே இரவு சுமார் 8 மணிக்கு கொள்ளையன் அறிவழகன் திருடிய வீட்டிற்கு மீண்டும் வந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் மதியம் வீட்டின் பூட்டை உடைத்து திருடிவிட்டு மீண்டும் அதே இடத்திற்கு வந்துள்ளதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். அவனை சுற்றி வளைத்த அங்கிருந்த இளைஞர்கள் சரமாரியாக தாக்கி பிடித்து வைத்திருந்தனர். மது போதையில் இருந்த அறிவழகன் வீட்டில் நகை மற்றும் பணத்தை திருடிவிட்டு அதிக மதுவை குடித்துவிட்டு வீட்டிற்கு செல்ல வழி தெரியாமல் வந்த பாதையிலேயே திரும்பி வந்தது தெரியவந்தது. இதுகுறித்து வில்லியனூர் காவல்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்ததுடன் அங்கு வந்த சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான காவல்துறையினர் கொள்ளையன் அறிவழகனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் மேற்கண்ட தகவல்கள் தெரியவந்தது. பள்ளி ஆசிரியர் லோகநாதன் வீட்டில் திருடிய 37,000 பணம் மற்றும் கவரிங் நகைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கொள்ளையன் அறிவழகன் ஓட்டி வந்த பைக்கும் கடலூர் பகுதியில் திருடியது என்பது தெரியவந்தது. புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 3 பேரிடம் 3,42,000 பணத்தை மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் மீனாட்சி.
இவரிடம் மர்ம நபர் டெலிகிராம் மூலம் பேசி ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிகம் லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினார். அதை நம்பிய அவர் தனது வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 1,33,000 பணத்தை அனுப்பியுள்ளார். மேலும் லாவண்யா என்பவரிடம் மர்ம நபர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலம் அதிகம் முதலீடு செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பிய அவர் ரூபாய் 22,000 பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் நந்தகுமார் என்பவரிடம் ரூபாய் 1,87,000 பணத்தை ஆன்லைன் மூலம் மோசடி செய்துள்ளனர். இவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மாணவர்களின் தவறான பழக்க வழக்கங்களை கண்காணித்து அதனை அவர்களின் பெற்றோர்களிடத்தில் ஆசிரியர்கள் தெரிவிக்க வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் தகவல் தொழில்நுட்ப வள தொகுப்பின் கீழ் புதுச்சேரியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச கைக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி காராமணிக்குப்பம் பகுதியில் உள்ள ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச கைக்கணினியினை வழங்கினர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர், பல புத்திசாலிகள் கடைசி பெஞ்சில் அமர்ந்திருப்பதால் அவர்களை ஆசிரியர்கள் அடையாளம் கண்டு ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும், குழந்தைகள் கண்ணாடி டம்ளர் போன்றவர்கள் என்றும் ஆசிரியர்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக கையாள வேண்டும் என அறிவுறுத்திய அவர், குழந்தைகள் திறமையானவர்கள் மட்டுமன்றி உணர்ச்சியுடன் உள்ளதால் அவர்களிடம் ஏற்படும் மாற்றங்களை ஆசிரியர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும், குழந்தைகள் பல பழக்க வழக்கத்திற்கு ஆளாகி விடுகின்றனர், அதனை கண்காணித்து அவர்களது பெற்றோர்களிடத்தில் தெரிவிக்கும் பொழுதுதான் பாதுகாப்பு உள்ளது என்று கூறினார். ரயில்வே திட்டங்கள் அதிகரிக்கும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இணைப்பு அதிகமாகும். அதன் மூலம் வியாபாரம், தொழில், கல்வி, பொருளாதாரம் போன்ற பல்வேறு வளர்ச்சிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார். பாரத பிரதமரின் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் அரங்கம் திறப்பு மற்றும் காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் மற்றும் கச்சகுடா எக்ஸ்பிரஸ் ரயில்களை கொடியசைத்து துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கொடியசைத்து ரயிலை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி ஆகியோர் புதுச்சேரியில் இருந்து புறப்பட்ட ரயிலை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டில் இருந்து புதுச்சேரிக்கு வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்ததாகவும், இப்பொழுது இங்கே இருந்து ஏனாம் செல்லலாம், சுதந்திரம் அடைந்த நாளில் இருந்து பாரத பிரதமர் கூறியதைப் போல ஒரே நாளில் இத்தனை ரயில் திட்டங்கள் நமக்கு கிடைத்ததே இல்லை என்றும், வந்தே பாரத் ரயில் திட்டமானது வேகமாக பல இடங்களுக்கு செல்வதற்கு உதவி புரிவதாகவும் தெரிவித்தார். மேலும் ரயில்வே திட்டங்கள் அதிகரிக்கும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இணைப்பு இன்னும் அதிகமாகும். அதன் மூலம் வியாபாரம், தொழில், கல்வி, பொருளாதாரம் போன்ற பல்வேறு வளர்ச்சிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார். பின்னர் ரயில் மேடையில் இருந்து நுழைவு வாயில் வரை ஆட்டோ கொண்டு வரப்பட்டு ஆளுநர் தமிழிசை பள்ளி மாணவிகளுடன் சென்றார். ரயில் நிலையத்தில் உள்ள ஒரு நிலையம் ஒரு அரங்கையும் திறந்தார். அங்கே சுடுமண் சிற்பங்கள், பொம்மைகள் விற்பனை செய்யப்படுகிறது. போலீசாரிடம் தொப்பி இருக்கலாம், தொப்பை இருக்கக்கூடாது என்றும், போலீசார் ஃபிட்டாக இருக்க வேண்டும் என புதுச்சேரி காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் 10 அல்லது 15, 25 ஆண்டுகள் பணி முடித்த காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் 10 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு தலைமை காவலர் பதவியும், 15 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு துணை உதவி ஆய்வாளர் பதவியும், 25 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு உதவி ஆய்வாளர்களாகவும் என சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு பதவி உயர்வை வழங்கினர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், சமுதாயத்தை கண்டித்து வளர்ப்பதை விட கண்காணித்து வளர்க்க வேண்டும் என்றும், அது காவல்துறை அலுவலகத்திற்கு பொருந்தும் எனவும் காவல் நிலையத்திற்கும் பொருந்தும் என்றார். மேலும் காவல்துறையினரிடம் தொப்பி இருக்கலாம், தொப்பை இருக்கக்கூடாது என்றும், தொப்பை அதிகரிக்க அதிகரிக்க வாழ்நாள் குறையும், எனவே
காவல்துறையினர் ஃபிட்டாக இருக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் பேசினார். பழைய இருசக்கர வாகனத்தை புதுப்பித்து இயக்கி முதலமைச்சர் பார்வையிட்ட வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இருசக்கர வாகன பிரியர். அவர் சொந்தமாக RX 100 என்ற இருசக்கர வாகனத்தை வைத்துள்ளார். கல்லூரி படிப்பு காலம் முதலே இந்த பைக்கில் தான் வலம் வருவார். பின்னர் சட்டமன்ற உறுப்பினராகி வேளாண் துறை அமைச்சர், முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோதும் கூட அவர் தனது இருசக்கர வாகனத்தில் தொகுதி உட்பட பல்வேறு இடங்களுக்கு செல்வார். மேலும் பிறந்த நாளின் போதும் புத்தாண்டு தினத்திலும் தனது பைக்கிலேயே கோவில்களுக்கு சென்று வழிபடுவார். அதேபோல் தேர்தல்களிலும் வாக்களிக்க செல்லும் போதும் வாக்குச்சாவடிக்கு தனது பைக்கிலேயே செல்வார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக முதலமைச்சர் தனது பைக்கை பயன்படுத்தவில்லை. இதனால் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பைக் புதுப்பிக்க சென்னைக்கு அனுப்பி வைத்தார். புதுப்பிக்கப்பட்ட பைக்கை முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு நேற்று கொண்டு வரப்பட்டது. புத்தம் புது பொலிவுடன் வந்து இறங்கிய தனது இருசக்கர வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொட்டு பார்த்தார். அத்துடன் ஸ்டார்ட் செய்து பைக்கை இயக்கினார். இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. போதைப்பொருள் பழக்கத்தை தடுக்க தவறிய தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகளை கண்டித்து புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. போதைப்பொருள் பழக்கத்தை தடுக்க தவறிய திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்திருந்தார். அதன்படி புதுச்சேரியில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சாலையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா, ஆயில் ஸ்டாம்ப், அபின், ஹெராயின், பிரவுன் சுகர் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் ஒரு சில அரசியல் தலைவர்களின் பாதுகாப்புடன் போதைப்பொருள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் கஞ்சா போதையால் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தி உள்ளது என்றும், ஆகையால் இனியாவது அரசு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுத்து இருக்கலாம். ஆனால் அரசு அதை செய்யாமல் மௌனம் காத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சர்வதேச போதை விற்பனை, ஜாபர் ஜாதிக்குடன் தொடர்புடைய பலர் புதுச்சேரியில் உள்ளதாகவும், புதுச்சேரி காவல்துறை இதுபோன்ற விஷயங்களில் வெறும் பார்வையாளர்களாக இருக்கிறது என்று கூறினார். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் நடமாட்டத்தை அரசு தடுக்கும் வரை தொடர் போராட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கும் என அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சாலையோரம் வாகனங்களை நிறுத்தி காய்கறி மற்றும் அனைத்து வித பொருட்களை விற்பனை செய்து போக்குவரத்திற்கு இடைஞ்சலாக உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளாக டாடா ஏசி வாகனத்தின் மூலமாக சாலையில் இருபுறங்களிலும் நிறுத்தி காய்கறி மற்றும் அனைத்து விதமான பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சில நேரங்களில் விபத்தும் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒலிபெருக்கி பயன்படுத்தி வியாபாரம் செய்வதால் படிக்கும் மாணவ மாணவிகளின் நலன் பாதிக்கப்படுகிறது. எனவே இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உழவர்கரை நகராட்சி முன்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட வியாபாரிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து திடீரென விழுப்புரம் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற மறியல் போராட்டத்தால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் சாலையோரம் உள்ள வாகனங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் நிலையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் நிலையம் சார்பாக மார்ச் 12ஆம் தேதி தனியார் உணவகத்தில் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் நிலையம் கண்காணிப்பாளர் மாறன் தலைமையில் ஆய்வாளர் நியூட்டன் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் அகல்யா, பஞ்சநாதன் மேற்பார்வையில் புதுச்சேரி பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் 80க்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களிடம் பொதுமக்களுக்கு தரமான பெட்ரோல் வழங்குவது தொடர்பாகவும்
பொதுமக்கள் மற்றும் பெட்ரோல் பங்க் பாதுகாப்பு நலன் கருதி பெட்ரோல் பங்குகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவது தொடர்பாகவும் பெட்ரோல் டீசல் விற்பனைக்கு உண்டான ரசீதை சமர்ப்பித்தல் தொடர்பாகவும் மற்றும் பெட்ரோல் டீசல் கடத்தல் தடுப்பு தொடர்பாகவும் கடத்துகின்றவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. இதில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் பெட்ரோல் டீசல் விற்பனை செய்த பணத்தை வங்கியில் செலுத்தும் பொழுது தேர்தல் துறை பறக்கும் படை அதனை பறிமுதல் செய்யும் பொழுதும் அதனை உடனே துரிதமாக விசாரித்து 2 நாட்களில் ஒப்படைக்கும்படி பங்க் உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் ரசீது தருமாறும் பங்குக்கு பெட்ரோல் போட வரும் வாடிக்கையாளர்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் 50க்கும் மேற்பட்ட இளைஞரணி நிர்வாகிகள் புதுச்சேரி கடற்கரையில் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் துப்புரவு பணி நடைபெற்றது. மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜ், மாநில பொதுச் செயலாளர்கள் கணபதி, DM வருண் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் சுவிக் ராமன், மகேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஸ்டீபன், புகழேந்தி, பாலாஜி, உழவர்கரை மாவட்ட இளைஞர் அணி தலைவர் ஹரிஷ் ஜோசப், துணைத் தலைவர் ரவீந்திரன், செயலாளர் பிரவீன், செயற்குழு உறுப்பினர்கள் தேவா, அரியாங்குப்பம் தொகுதி இளைஞர் அணி தலைவர் ராசு என்கின்ற பெருமாள் உட்பட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். கடற்கரை பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்கள், பாலித்தீன் பைகள் மற்றும் குப்பைகளை வீச வேண்டாம் என பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணி நிர்வாகிகள் வலியுறுத்தினர். மலபார் கோல்டன் டைமண்ட் சார்பில் நடைபெற்ற துப்புரவு பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். மலபார் கோல்டன் டைமண்ட் மற்றும் புதுச்சேரி நகராட்சி சார்பில் தூய்மையான புதுச்சேரி என்ற கருத்தில் தெருக்களை தூய்மைப்படுத்தும் பணியின் துவக்க விழா இளங்கோ நகர் பகுதியில் நடைபெற்றது. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் வடக்கு மண்டல மேலாளர் அமீர் பாபு மற்றும் அமர்நாத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு துப்புரவு பணியினை துவக்கி வைத்து வாழ்த்தினார். இதில் புதுச்சேரி கிளையின் துணைத் தலைவர், கிளை ஊழியர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். மாசி மாத அமாவாசையினை முன்னிட்டு கொம்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லையனூர் தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரி மாரியம்மன் ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையினை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் அறங்காவலர் குழு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்கால் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி அறிமுகப்படுத்திய புதிய நெல் ரகத்தை மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளுக்கு வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட செருமா விலங்கையில் அமைந்துள்ளது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். இக்கல்லூரியில் சிறு தானியங்கள் உற்பத்தி குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட விரிவுரையாளர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர். இக்கல்லூரியில் புதிய நெல் ரகமான காரைக்கால் 3 KKL R3 என்ற உவர் தன்மையினை தாக்கு பிடித்து வளரக்கூடிய புதிய நெல் ரகத்தினை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் விவசாயிகளுக்கு வழங்கி அறிமுகப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் புஷ்பராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரே நிலையம் ஒரே தயாரிப்பு திட்டத்தின் கீழ் காரைக்கால் ரயில் நிலையத்தில் விற்பனை நிலையத்தை பிரதமர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். உள்ளூர் தயாரிப்பு பொருட்களை சந்தைப்படுத்தும் விதமாக அனைத்து ரயில் நிலையங்களிலும் 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட் எனும் திட்டத்தை அமல்படுத்த திட்டமிட்டு அதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் 64 ரயில் நிலையங்களில் விற்பனை மையத்தினை காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். காரைக்கால் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். அப்போது காரைக்கால் ரயில் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விற்பனை மையத்தினை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உலக செவித்திறன் தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள், கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும்
நலவழித்துறை இணைந்து உலக செவித்திறன் தினத்தை முன்னிட்டு செவிலிய கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு செவிலியர்கள் கல்லூரியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு உலக செவித்திறன் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி காரைக்காலில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழ்நாட்டில் 2024 லோக்சபா தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கப் போவது நடுத்தர வயது வாக்காளர்களா, இளம் வாக்காளர்களா என்ற கேள்வி இருக்கும். சந்தேகமே வேண்டாம், நடுத்தர வயது வாக்காளர்கள்தான் ஆட்சியாளர்களின் தலையெழுத்தை தீர்மானிக்கப் போகிறார்கள். லோக்சபா தேர்தல் அநேகமாக ஏப்ரல் இறுதியில் அல்லது மே மாதத்தின் தொடக்கத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் தொடர்பான அறிவிப்பு இன்னும் ஓரிரு வாரங்களில் வெளியாக போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிற்கும் மாலத்தீவுக்கும் இடையேயான நல்லுறவு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கிருந்த முதல் பேட்ச் இந்திய ராணுவத்தினர் இந்தியா திரும்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும் இடையே கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவி வருகிறது. குறிப்பாக அங்கே அதிபராக முஷு பதவியேற்ற பிறகு அங்குள்ள இந்திய வீரர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்பதை அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இதற்கிடையே மாலத்தீவில் இருந்த இந்திய ராணுவ வீரர்களின் முதல் பேட்ச் தற்போது அங்கிருந்து வெளியேறி உள்ளனர். மாலத்தீவிற்கு இந்தியா அளித்த ஹெலிகாப்டர்களை கையாளவே அவர்கள் அங்கே இருந்தனர். இந்த சூழ்நிலையில்தான் அவர்கள் ஹெலிகாப்டரில் செயல்பாடுகளை இந்திய சிவில் குழுவினரிடம் ஒப்படைத்த பின்னர் மாலத்தீவில் இருந்து கிளம்பியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தியில் வெளியிடப்பட்டுள்ளது. ரஞ்சி கிரிக்கெட்டில் சர்பராஸ் கான் விளையாடிக் கொண்டிருந்த காலத்தில் இருந்தே அவருக்கு இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் கவாஸ்கர் உறுதுணையாக இருந்தார். சர்பராஸ் கான் இந்திய அணியில் சேர்க்கப்பட வேண்டும் என்று பல காலமாக கவாஸ்கர் குரல் கொடுத்திருந்தார். பருமனாக இருப்பதால் அவரை சேர்க்கவில்லையா என்று கேள்வி கேட்டவர் கவாஸ்கர். நீங்கள் என்ன ஃபேஷன் ஷோவா நடத்தப் போகிறீர்கள், ஒல்லியான வீரரை தேர்ந்தெடுக்க என்று கேள்வி கேட்டவர். இந்த நிலையில் சர்பராஸ் கான் இந்திய அணியில் வாய்ப்பு கிடைத்து விளையாடிய போதும் கவாஸ்கர் அவரை பாராட்டினார். இந்த சூழ்நிலையில் தர்மசாலா டெஸ்ட் போட்டியில் சர்பராஸ் கான் 60 பந்துகளை எதிர்கொண்டு 56 ரன்களை சேர்த்து ஆட்டம் இழந்தார். ஸ்லிப்புக்கு மேல் அடிக்க நினைத்த சர்பராஸ் கான் ஜோ ரூட்டிடம் கேட்ச் ஆனார். அதை பார்த்த கவாஸ்கர் தன்னுடைய அதிருப்தியினை வெளியிட்டார். இதுகுறித்து பேசிய அவர், இந்த ஷாட்டை ஆடுவதற்காக ஏற்ற பந்து இது கிடையாது என்றும், ஆனால் சர்பராஸ் இந்த தவறை செய்து தற்போது விக்கெட்டை இழந்து இருக்கிறார். தேநீர் இடைவேளைக்கு பிறகு முதல் பந்தை எதிர்கொள்ளும் போது கொஞ்சம் பொறுமை காத்திருக்க வேண்டும். பிராட்மேன் தன்னிடம் 200 ரன்களில் இருந்தால் கூட அடுத்த பந்தை சந்திக்கும் போது 0 இருக்கிறாய் என்று நினைத்துக்கொள் என்று தமக்கு அறிவுரை கூறியதாக கவாஸ்கர் குறிப்பிட்டார். ஆனால் சர்பராஸ் கான் தேநீர் இடைவேளைக்கு பிறகு தாம் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே தூக்கி அடித்து ஆட்டம் இழந்து விட்டதாக கூறினார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.